कि तुलसी के दोहे मेमोरी दोहे की मीनिंग पापा। कही प्रिय वचन विवेकमय किन्ही मातु परितोष लगे प्रबोधन जानकी ही प्रकटी विपिन गुणदोष। कही प्रिय वचन विवेकमय किन्ही மாத்து பரிதோஷ். அதாவது தன்னுடைய தாயிட்ட கஹி பிரிய வச்சன், ராமர் கைகை காட்டுக்கு போக சொன்னப்போ கஹி பிரிய வச்சன் விவேக்மய, விவேக்மயன பணிவான பிரிய வச்சன் இனிமையான பேச்சை கஹி பேசினார். கின்ஹி மாத்து பரிதோஷ், மாத்து பரிதோஷ், பரிதோஷ்னா சந்தோஷப்படுத்துறது, சந்தோஷப்படுத்தக்கூடிய தாயை சந்தோஷப்படுத்தக்கூடிய சொல்களை சொல்லி தன்னுடைய தாயிட்ட சம்மதம் வாங்குறாங்க காட்டுக்கு போகிறதுக்கு. ராமர் வாங்க நினைக்கிறார். லகே பிரபோதன் ஜானகிக்கு பிரகட்டி பிபின் குணுதோஷ். அந்த சமயம் சீதா தானும் வரதா சொல்கிறா இல்லையா, அப்படி சொல்லும்போது பிரகட்டி லகே பிரபோதன் ஜானகிஹி விபின் குணுதோஷ், அதாவது பிரகட்டி வெளிப்படுத்தினார், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜானகிக்கு பிரபோதன், அதாவது லகேன எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். பிரகட்டி லகே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். ஜானகிக்கு பிரபோதன்னு அதை பற்றி அறிவுரை சொல்கிறது. ஜானகிக்கு சொல்கிறார். விபின் குணுதோஷ், விபின் அந்த ஜங்கல் காட்டுக்கு போனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னெல்லாம், குணுதோஷ் குணத்தையும் தோஷத்தையும் பற்றி விளக்கி சொல்கிறார். குரு ஸ்ருதி சம்மத் தரம் பலு பாய பினஹி கலேஷ் ஹட் பஸ் சப் சங்கட் சகே காலவ் நகுஷ் நரேஷ். இதில் என்ன சொல்கிறாருன்னா, குரு ஸ்ருதி குருவின் பேச்சையும் நமக்கு குரு சொல்லக்கூடிய அறிவுரைகளையும், ஸ்ருதின வேதம் சொல்லக்கூடிய விஷயங்களையும், சம்மத் அதாவது அதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்மத்தை பலு அதாவது தர்மத்தை ஃபாலோ பண்ணி பலு பாயை அதனுடைய பலனை அடைவாய். பினஹி கலேஷ்ல துக்கம் எதுவும் இல்லாமல், பினஹி துக்கம் எதுவும் இல்லாமல் அதனுடைய பலனை அடைவாய். ஹட் பஸ் சப்பு சங்கட், அதாவது ஹட்டுனா பிடிவாதத்தினால நிறைய சங்கடங்களை சகித்தான். காலவ் நகுஷ் நரேஷ் அந்த இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த நகுஷ் அப்படிங்கிற நரேஷ் ராஜா நிறைய சங்கடங்களை சந்திச்சார் தர்மத்தை மீறி நடந்ததுனால. அது என்னன்னா, இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த நகுஷ் ஒரு முறை இந்திர பதவியை, இந்திர ஆசனத்தை அடைகிறார் ஒரு சமயம். அப்போ அவர் கர்வத்தோட இந்திராணியின் மேலே ஆசை கொள்கிறார். அப்போ இந்திராணி சொல்கிறாள், என்ன அதற்கு இனி என்னை அடைய வேண்டுமானால் சப்த ரிஷிகளை பல்லக்கு ஏந்தி வர சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சப்த ரிஷிகள் பல்லக்கை கொண்டு வரும்போது அவங்க மெதுவாக நடக்கிறத பார்த்துட்டு இவன் கோபம் கொண்டு அகங்காரத்தில் அவங்கள வேகமாக போக சொல்லணுங்கிறதுக்காக சர்ப்பு அப்படின்னு கத்துறாரு. பாம்பு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. அதை கண்டு அவங்க வேகமாக ஓடுனவங்க பாம்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கோபத்தில் இவரை நீ பாம்பாக போ அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாங்க. இப்படி தர்மத்தை மீறி பெரியவர்களை அவமதிச்சதுனால அவர் இந்த மாதிரி இதை அடைய வேண்டியிருந்தது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்கிறார். இப்போ தர்ம வழிப்படி நடங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறார். அப்புறம் பூமி சயன் பல்கல் வசன் அசனு கந்து பல் மூல் தேகி சதா சபுதின் மிலகி சுபஹ் சமய அனுகூல். பூமி சயன் பூமியில் சயனம் செய்து வெறும் தரையில் படுத்துக்கொண்டு, பல்கல் பசன் அந்த பல்கல்னா மர உரி ஆடை சொல்லுவோம்ல, மரப்பட்டைகளில் செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு, அசனு கந்த் பல் மூல், அசனுன்னா போஜனம் செய்தல், கந்து பல் மூல்னா கந்து மூல் பல், கந்து மூல்னா கிழங்கு, மூல்னா வேர், கந்துங்கிறது கிழங்கு, ரெண்டும் சேர்த்து சொல்கிறாங்க. கந்து மூல் அப்படின்னா வேரில் இருக்கக்கூடிய அந்த கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு கொண்டு போஜனம் செய்து கொண்டு இருந்தால், தேக்கி அவங்களுக்கு சதா சபுதீன் சதா எப்பொழுதும் சபுதீன் எந்நாளும் மிலகி சுபகு சமய நல்ல நேரமே
அனுகூலமான நல்ல நேரமே மிளகி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். எளிமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக வெறும் ஒரு வழியை சொல்கிறார். அதனுடைய நன்மைகள் என்னங்கிறத இதில் சொல்கிறார். அடுத்தது, ராம் நாம் மணி தீப் தரு ஜீஹ் தேஹரி துவார் துளசி பீத்தர் பாஹிரோ ஜோ சாஹசி உஜியார். ராம் நாம் மணி தீப் தரு, ராமநாமம் என்னும் மணி தீபத்தை தரித்து கொள்வாய். எங்கே? ஜீஹ் தேஹரி துவார். ஜீஹ்னா ஜிஹ்வா அப்படி சொல்கிறோம். நாக்கு இருக்கக்கூடிய அந்த வாயில், அந்த வாசலில், வாயிற்படியில். தேஹரி துவார், துவார்னா வாசல், தேஹரின்னா வாசல் படி, அதில் வைத்தாய் என்றால். எப்படி வீட்டு வாசலில் நம்ம நடையில் வைக்கக்கூடிய அந்த விளக்கு வீட்டுக்கு உள்ளேயும் வெளிச்சம் தந்து வெளியேயும் வெளிச்சம் தருதோ, அதே போல என்ன நடக்கும்னு துளசி சொல்கிறார். துளசி சொல்கிறார், பீத்தர் பாகிரோ, உள்ளும், பீத்தர்னா உள்ளே, பாகிரோனா வெளியே, உள்ளும் புறமும். ஜோ சாஹசி உஜியார், உஜியார்னா பிரகாசம். இந்த இடத்துல அறியாமையை போக்கி அவங்களுக்கு ஞானத்தை வழங்குதுன்னு எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ராமநாமத்தை உச்சரிக்கும் போது அந்த சாகசி உஜியார், ஜோ சாகசி, அது தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சாகசி உஜியார், அவங்களுக்கு தருகிறது. உஜியார் எதை? வெளிச்சத்தை தருகிறது. அறியாமையை என்னும் இருளை போக்கி ஒளியை தருகிறது. அடுத்தது, हित सन हित रति राम सन रिपु सन बैर बिहाय उदासीन संसार सब सन उदासीन संसार सन तुलसी सहज सुभाय. ஹித்து சன், நலம் விரும்பிகளிடம். சன்னுன்னா சே, ஹிந்தியில் சே சொல்கிறோம்ல, இடம், அவரிடம். ஹித்து அப்படின்னா நன்மை விரும்புவர்களிடம், நலம் விரும்பிய இடம். ஹித்து நன்மை, நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், அவர்களுக்கு நன்மை செய்தல். ரதி ராம் சன், ரதி ராம் ரதி, ராமரிடம். ரதி அன்பு கொண்டவர்கள், அவர்களிடம். சன்னு அப்படின்னா இடம். ரிப்பு சன் அப்படின்னா, ரிப்புன்னா எதிரிகளிடம். வயிறு பிகாய், வயிறுனா எதிர்ப்பு, அதாவது அவங்களை விரோதம் வைத்து கொள்ளுதல். பிகாய் வைத்து கொள்ளுதல். உதாசீன் சன்சார் சன், இந்த சன்சார்னா உலகம், உலக கட்டுகளிலிருந்து, அந்த பிடிகளிலிருந்து, அந்த மாயையிலிருந்து. அது சன், அது இடம் அப்படின்னு அர்த்தம். உலகத்திடம். உதாசீன், அதை விரும்பாமல் இருத்தல், உதாசீனமாக நடந்து கொள்ளுதல், அதான் பற்று வைக்காமல், பற்றற்று இருத்தல். துளசி சகஜ சுபாய், துளசிக்கு அதாவது எனக்கு சகஜ சுபாய், சகஜமான ஸ்வபாவம், இதுதான் இயல்பான குணம், ஸ்வபாவம் அப்படின்னு சொல்கிறார். துளசி தன்னுடைய குணம் என்ன அப்படிங்கிறத இதில் சொல்கிறார். ஜஹா ராம் தஹ காம் நஹி, ஜஹா காம் நஹி ராம். துளசி கபஹூ ஹோத் நஹி ரவி ரஜனி இக்டாம். ஜஹா ராம் தஹ காம் நஹி, ஜஹா ராம், எங்கு ராமநாமம் இருக்கிறதோ, ராமன் மீது பக்தி இருக்கிறதோ. தஹ காம் நஹி, அங்கு காமம் இல்லை, அதாவது கெட்ட எண்ணங்கள் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட ஆசைகள் இல்லை. ஜஹா ராம் தஹ காம் நஹி. ஜஹா காம் நஹி ராம், எங்கே ஆசை இருக்கிறதோ. நஹி ராம், ராம் அங்கு இல்லை அப்படி சொல்ற. துளசி கபஹு ஹோத் நஹி ரவி ரஜனி இக்குட்டாம். ரவின சூரியன், ரஜினின இருள், ரஜினிகாந்த் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா காந்த்னா ஒளிரக்கூடியது, ரஜினினா இருள், இருளில் ஒளிர்பவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கக்கூடியது அதுக்கு, அந்த பெயருக்கு. துளசி கபஹு ஹோத் நஹி, கபஹு எப்பொழுது, ஹோத் நஹி இருப்பதில்லை அல்லவா அப்படி சொல்கிறார். ரவி ரஜினி இக்குட்டாம், ரவி அதாவது ஒளியை தரக்கூடிய சூரியனும் இருளும், இக்குட்டாம் ஒரே இடத்தில், இக்குன்னா ஏக்குன்னு அர்த்தம், ஒரே டாம்னா இடம், ஒரே இடத்தில் ரெண்டும் இருக்க முடியாது. சூரியன் வந்தால் இருள் தானாக விலகிவிடும், இருள் இருக்கும்போது சூரியன் இருக்க போகிறதில்லை இல்லையா, அதுதான் அப்படி சொல்கிறார். அப்போது அந்த ராமரிடம் பக்தி வைக்கணும்னா நீ ஆசையை விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறார். துளசி ராக்கே கஹத்ஹி நிகசத் பாப் பஹார் பிரி பீத்தர் ஆவத் நஹி தேத் மக்கார் கிபார் அப்படி சொல்கிறார். துளசி ரா கே கஹத்ஹி, ராமர் அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய ரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாயை திறக்கிறோம்.
நிகசத்து பாப்பு பகார், பகார்னா பகாடு அப்படின்னு சொல்கிறோம். பகாடு அப்படின்னா மலை, பாவம்ங்கிற அந்த மலை போன்ற அந்த பாவம் விகசத் நிகசத் அதாவது வெளிவிடுகிறது, நிக்கல் ஜாத்தாகன்னு அர்த்தம், வெளியேறி விடுகிறது. பாவம் என்னும் மலை ஆண் வாயை திறக்கும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாவமலை வெளியேறி விடுகிறது. பிறகி பீத்தர் ஆபத்து நகி, அது மீண்டும் திரும்ப உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது மகாரம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல உள்ளக்கூடிய இல்லையா, அந்த மகாரம் அதான் தேத்து மகார் கிவார்னா கதவு, கிவாடுன்னு சொல்கிறோம் கதவு. அந்த கதவு மகாரம்ங்கிற அந்த இம்முங்கிற கதவு திரும்ப வெளியில் போனது உள்ளே வராதபடி, பீத்தர் ஆபத்து நகி உள்ளே வராதபடி என்ன செய்து விடுகிறது, அடைத்து விடுகிறது. அப்படிங்கிற அந்த மகாரம் அப்படிங்கிற எழுத்து சொல்கிறோம் இல்லையா. அகரம் அப்படின்னா ஆங்கிற எழுத்தை குறிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி மகாரம்னா மாங்கிற எழுத்தை குறிக்கிறது. மேலே இருந்து தானே அதை சொல்கிறோம். ரா மேன்னு எழுதுகிறோம், ஆனால் சொல்லும்போது ராம் சொல்கிறோம் இல்லையா. ராங்கும்போது பாவச்செயல் வெளியில் போய் விடுகிறது, பாவங்கள். இம்முங்கும்போது வெளியில் போனது உள்ளே வராமல் வைத்து கொள்கிறது, மனசு தூய்மையாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊஞ்சி ஜாதி பப்பீகரா பியத்துன நீச்சோ நீர் கே கை ஜாஞ்சை கனுஷாம்சோ கே துக்கு சகை ஷரீர். ஊஞ்சி ஜாதி பப்பிகானா அந்த வானம்பாடி பறவை சொல்கிறோம்ல, சாதக பறவை சொல்கிறோம்ல. ஊஞ்சி ஜாதி உயர்ந்த ஜாதியை சேர்ந்த பப்பிகா அந்த சாதக பறவை. பியத்துன நீச்சோ நீர், பியத்து பியத்து குடிப்பது இல்லை, நீச்சோ நீர், நீச்சுன்னா தாழ்ந்த அந்த கெட்ட நீருடைய தண்ணீரை குடிப்பதில்லை, அந்த உயர்ந்த அந்த நல்ல மழை நீரை தான் குடிக்கிறது. கே ஜாஞ்சை கனுஷாம் கனுஷாம் அப்படின்னா கரிய மேகங்கள், கருத்த மேகங்கள். கன அப்படின்னா கனமான, அதாவது அடர்ந்த மேகம்னு எதை சொல்கிறோம், நீர் நிறைந்த அந்த கரிய மேகம். ஜாஞ்சை கை ஜாஞ்சை அதைத்தான் அது விரும்புகிறது. எதை, அந்த மேகத்தில் உள்ள தூய நீரைத்தான் விரும்புகிறது, அதற்காக காத்து கிடக்கிறது. அது கிடைக்கவில்லை என்றால் கே துக்கு சகை சரீரத்தை பல துன்பங்களை அனுபவிப்பதற்கு இடமளித்து அதை துக்கம் சகிக்க துக்கத்திற்கு ஆட்கொள்ள விட்டு விடுகிறது. அந்த உடம்பு கஷ்டப்படுதே அப்படிங்கிறதுக்காக வேற கண்ட தண்ணீரை அது குடிப்பதில்லை, மழை நீரை மட்டுமே அது குடிக்கிறது. அதே போல எப்பொழுதுமே நான் ராமருடைய நாமத்தை மட்டும்தான் சொல்லுவேன், வேறு எந்த கடவுளையும் நான் வணங்குவதில்லை அப்படின்னு அவர் சொல்றார், துளசி சொல்றார். सब संगी बाधक भये साधक भये न कोई तुलसी राम कृपालु ते बलि होय सो होय சொல்றார். சப் சங்கி பாதக் பயே, சங்கினா நம்ம கம்பேனியன், நம்ம உடனிருப்பவர்கள் எல்லாருமே பாதக் பயே நமக்கு பாதகமாகத்தான் இருக்கிறார்கள். சாதக் பயே ந கோயி யாருமே இல்லை, சாதகமாக யாரும் இல்லை அப்படி சொல்றார். சாதக் சாதகமாக. துளசி ராம் கிருபாலு தே, ராமர் கிருபாலுன்னா கருணை உள்ளம் கொண்ட ராமர் தான். பலி ஹோய் சோ ஹோய், நமக்கு நல்லது செய்பவர் என்றால், நல்லவராக இருப்பவர் யார், பலின்னா நன்மை செய்பவர் யார் என்றால் சோ ஹோய் அவரே தான். யார், ராமர் தான். நமக்கு நம்ம உடனிருப்பவர்கள் யாரும் எல்லாருமே பாதகமானவர்கள் தான், சாதகமானவர்கள் இல்லை. ராமர் என்ற அவர் ஒரு கடவுள், கருணை உள்ளம் மிக்க கருணாமூர்த்தியான ராமர் மட்டுமே நமக்கு நன்மை செய்பவர். பலி அப்படின்னா நன்மை, பலி அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம், நன்மை செய்பவர். அப்புறம் நிர்குண் தே ஏஹி பாந்தி படு நாம் பிரபாவு அபார் கஹவும் नामू बड़ राम ते निज विचार अनुसार. निर्गुण ते एही बांदी, निर्गुण தே நிர்குண பிரம்மமான அந்த பிரம்மம், அனைத்திற்கும் முதன்மையான கடவுளான நிர்குண பிரம்மத்தை விட, அதான் ஹே பாந்திய, அதை இவ்வாறு எப்படி இருக்கிறது, படு நாம் பெரிய பெயராக
உயர்ந்த பெயராக, நிர்குண பிரம்மத்தை விட உயர்ந்ததாக ராமநாமம், நாம்னா ராமநாமம் தான் படு பெரிய பெயராக இருக்கிறது. அதுதான் பிரபாவு அபாரமான பிரபாவம் உடையது. பிரபாவம்னா அனைத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அபார மகிமை சொல்கிறோம், அபார பிரபாவம் உடையது. கஹூ நான் சொல்கிறேன், நாமு படு ராம் தே, நாமு நாமமே, அதான் ராம நாமமே படு பெரியது, ராம் தே ராமரை விட, தேன சேன்னு அர்த்தம், விடேன்னு அர்த்தம், ராமரை விட ராம நாமமே பெரியது என்று நான் சொல்வேன். நிஜு விசார் அனுசார், நிஜுன்னு பர்சனல், இதுதான் என்னுடைய விசாரணை எண்ணம். அனுசார் அதன்படி, என்னுடைய பர்சனல் எண்ணப்படி, என்னுடைய தனிப்பட்ட எண்ணப்படி ராமருடைய நாமம்தான் ராமரையும் விட சிறந்தது என்று, உயர்ந்தது என்று நான் சொல்வேன் அப்படிங்கிறார். தன்னுடைய ராமர் மேலே தன்னுடைய பக்தியை, அபார பக்தியை பற்றி இவ்வாறு சொல்கிறார். நன்றி, வணக்கம்.